நீங்கள் பார்க்குற இந்த திராட்சை குலையானது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறது. இதுக்கு சத்துக்கள் எங்கேருந்து வருது? இதனுடைய கொடிகள்லேருந்து வருது. கொடிக்கு எங்கேருந்து சத்துக்கள் வருது? செடியிலேருந்து வருது. அப்போது கொடியானது செடியோடு இணைக்கப்பட்டிருக்கணும். அப்போ தான் இந்த திராட்சை குலைகள் உருவாகும். அதுபோல் நாம் தேவனோடு கூட இணைக்கப்பட்டவர்களாக இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மை அடைய முடியும், நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும், சமாதானமாக வாழ முடியும். ஏன்னா இந்த பூமியில் அநேக பிரச்சனைகளுக்குரிய காரியங்கள் இருக்கிறது. ஆவிக்குரிய பிரகாரமாகவும் மாம்ச பிரகாரமாகவும் பலவிதமான போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறது. அதிலெல்லாம் ஜெயித்து ஜெயம் கொண்டு சமாதானமாய் வாழணும்னா நாம் தேவனோடு இணைக்கப்பட்டவர்களாக இருக்கணும். வேதம் சொல்கிறது, யோவான் 15:5, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்போது நாம் தேவனோடு இணைக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் இப்படி கனி கொடுக்க முடியும். அவரோடு கூட இணைக்கப்படாதவர்களாக இருந்தால் ஒரு நாளும் கனி கொடுக்க முடியாது.